கோவை அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானையை சுற்றி வந்து குட்டி யானை பாச போராட்டம் நடத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாய் யானையின் உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர்கள் ஹரிதாஸ், கார்த்திக் மற்றும் குமார் வழங்கிய தகவல்கள் இவை. கோவை அடுத்த மருதமலை வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெண் யானை ஒன்று தனது குட்டி யானையுடன் உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையாக இருந்துள்ளது. யானையை கண்டறிந்த வனத்துறையினர் கால்நடை மருத்துவர்களுடன் சென்று நேற்று சிகிச்சையை தொடங்கினர். அப்போது தாய் யானையை சுற்றி வந்து அதன் 4 மாத குட்டி யானை பாச போராட்டம் நடத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. யானைக்கு நேற்று முழுவதும் குளுக்கோஸ், நீர் சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் மருந்துகள் அளிக்கப்பட்ட நிலையில் 2வது நாளாக இன்றும் சிகிச்சை தொடர்ந்தது. கிரேன் மூலம் தூக்கி நிறுத்தப்பட்ட யானை குட்டி யானையை தன்னிடம் சேர்த்துக் கொண்டு தாய்ப்பால் கொடுத்ததாக கூறிய மருத்துவர்கள் இளநீர், தர்பூசணி, லாக்டோஜன் உள்ளிட்டவை யானைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த யானைக்கு கல்லீரல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் விளக்கமளித்து உள்ளனர். இதுகுறித்து யானைக்கு சிகிச்சை அளித்த கால்நடை மருத்துவர் சுகுமார் கூறுகையில், இரத்த பரிசோதனை முடிவில் அதுக்கு லிவர் பாதிப்பு உள்ளதாக அது வந்திருக்கிறது. லிவர் பாதிப்பு அனிமல் வீக்காக இருக்கிறதுனால தான் படுத்துருக்கு, எந்திரிக்க முடியல. அதுக்கான சிகிச்சையை அளிச்சிருக்கிறோம். 30 பாட்டில் திரவ மருந்து மற்றும் ஆன்டிபயாட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லாம் கொடுத்துருக்கிறோம். சத்து, விட்டமின்ஸ் எல்லாமே. உடல் பலவீனமாக இருந்ததால் நகர முடியாமல் இருந்த யானை சிகிச்சைக்கு பிறகு தானாக வனப்பகுதிக்குள் நடந்து சென்று இருப்பதாகவும், எனினும் தொடர் சிகிச்சை தேவைப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கும் கூடுதல் தகவல். தொடர்ந்து அந்த யானை வனத்துறை கட்டுப்பாட்டிலும் அதேபோல மருத்துவரின் கண்காணிப்பிலும் இருந்து வருகிறது. இன்னும் சில தினங்களுக்குள் அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு மீண்டும் காட்டுக்குள் குட்டியுடன் சேர்த்து விடப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். கல்பனா. நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.